ஹலோ! இன்னைக்கு நம்ம டீ கடையிலலாம் கிடைக்கும்ல இனிப்பு போண்டா. அது வந்து பார்க்கும் பொழுதே நல்லா சாஃப்ட்டா, அழகா கலர்ஃபுல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அத நம்ம வீட்ல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இனிப்பு போண்டா செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒருவேளை மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா, கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால மைதா எடுத்தோமோ, அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு நல்ல பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒருவேளை ஏலக்காய் இல்ல அப்படின்னா, சர்க்கரைய தூள் பண்ணும் பொழுதே சேர்த்து தூள் பண்ணிக்கோங்க. கொஞ்சனா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியா சோடாப்பூ சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால நமக்கு போண்டா நல்லா புஸ்ஸுன்னு வரும். அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக. அது கூட ஒரு 1/4 கப்புக்கும் ரொம்ப கம்மியா தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இத ஒரு நல்ல கெட்டியான மாவு பதத்துக்கு நம்ம பெசஞ்சு எடுத்துக்கணும். மாவோடைய பதம் வந்து நம்ம இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியா இருந்தா போதும். ரொம்பவும் கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து போண்டா எடுத்து போட முடியாது. அது வந்து பக்கோடா மாரி இருக்கும். ரொம்பவும் தண்ணியா பெசஞ்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு போண்டாவோடைய ஷேப் வந்து கிடைக்காது. எண்ணெயில போடும் பொழுது வேற மாரி ஆயிடும். அதனால இட்லி மாவோட முன்னாடி ஸ்டேஜ் அந்த மாரி இருக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கைய தண்ணீல நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட வேண்டியது தான். எண்ணெயோட ஹீட் வந்து நல்ல ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா போண்டாவையும் எடுத்து இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா போட போகிறேன். போடும் பொழுது எண்ணெய்க்குள்ளே போகும். அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா மேலே எழும்பி புஸ்ஸுன்னு வந்துடும். இது நல்லா வந்து எல்லா பக்கட்டும் வேகிற மாதிரி திருப்பி கொடுத்து நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வைக்கணும். இல்லை அப்படின்னா உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். ஏன்னா மைதா மாவு இல்லையா, வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இது வேகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கூட ஆகலாம். நம்ம போடுற போண்டாவுடைய சைஸை பொறுத்து டைம் வந்து வேரி ஆகும். இது மாதிரி திருப்பி திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பக்கட்டும் நல்லா செவந்து வரும். அதே சமயத்தில் ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், எனக்கு எல்லா போண்டாவும் நல்ல கலர் மாறிட்டு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது. இப்போ நம்ம எடுத்த 1 கப் மாவில் ஒரு 11லேருந்து 12 போண்டா வந்து நமக்கு கிடைக்கும். அது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய டீ கடை மைதா மாவு வச்சு இனிப்பு போண்டா தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.